வணக்கம். இப்போ நம்ம குமிடியில் இருந்து சத்திரம் வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். ஆமாம், ஆஃப் ரோடு வந்து அதான் நம்ம ஜீப் போயிட்டுருக்கு. ஆஃப் ரோடு பாருங்கள், ரோடே இல்லைங்க. அப்பா, ரோடே கிடையாது. அப்பா அப்பா அப்பா, ரோடே கிடையாது. ரோடே இல்லை பாருங்க. நான் கேமரா பிடிக்க முடியல பாருங்க. கேமரா பிடிக்க முடியல. இதுதான் ஆஃப் ரோடு அப்படிங்கிறது. இந்த ஆஃப் ரோடு ஸ்டார்டிங் பாயிண்ட் வரணும்னு சொன்னால் குமிளியிலிருந்து 30 கிலோமீட்டர் வரணும். இதை போருங்க, எல்லாம் காடு. என்னடா பண்ணிருக்கீங்க? அப்ப பாருங்க, ரோடெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வழியா எங்க ஜீப் போயிட்டு இருக்கு. நம்ம கார்லாம் வச்சுன்னா அவ்வளோதான், ஒரே 100 மீட்டர்ல பஞ்சர் ஆயிரும். அப்படி இருக்கு. பாருங்க, இந்த ரோட்ல பாறை இருக்கு பாருங்க. இதாங்க ஆஃப் ரோடு. அப்பா, இதுதான் ஆஃப் ரோடு அப்படிங்கிறது. இது நம்ம டிரைவர் நேக்கா ஓட்டுறாரு. டிரைவர் நேக்கா ஓட்டுறாரு. எங்க செல்லு பத்திரம் பாருங்க, அந்த பாருங்க அப்படி கொஞ்சம். இதுதாங்க திருலிங். வந்து ஆஃப் ரோடு தாங்க திருலிங். ஆஃப் ரோட பாருங்க, ரோடே கிடையாது. ரோடு மேடு போடலாம், இதில் போகிறதான் திருலிங் இருக்கு பாருங்க. ரோடே இல்லை, இதில் போகிறது தான் திருலிங். இதனால் கேமரா பிடிக்க முடியல. இது எத்தனை கிலோமீட்டர் போக முடியும்? இப்போ எத்தனை கிலோமீட்டர் வந்துட்டு வேணும்? இப்போ ஒன்று தான் வந்துருக்கோம். அப்போ அச்சோ எங்க ஜீப் டிரைவர் திறமையா போட்டுறாரு, டேலண்டான டிரைவர். ரோடே இல்லைங்க, இந்த ரோடா? ஆனா திரும்ப இதே வழியா? இல்ல வேற ரோடா? பார்த்து இறங்கி போறோம். இறங்கி போட அப்படி வேற ரோட்டா போயிடுமா? அப்போ வேணாம பாருங்க, இந்த ரோட்ல வண்டி போயிட்டு இருக்கு. அப்பா பாருங்க, அப்பா பாருங்க பாருங்க பாருங்க. நல்லா நாங்கள்லாம் இயற்கையாக பிடிச்சிக்கிட்டோம். அப்பா இதனால செல்போனை பிடிக்க முடியலங்க. 5 கிலோமீட்டர் பற்றி பாருங்க. இதை பாருங்க. அப்பா 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 அப்பாப்பா அப்பாப்பா. இதை பாருங்க, இந்த ரோட பாருங்க இப்படி இருக்கு. இதில் வண்டி போகுது இப்போ. அப்பாப்பா அப்பா அப்பாப்பா. அடுத்து வர பொடாங்கி வருது. பொடாங்கி ஆக்கியோ. அப்பப்பா ஐயா, கொஞ்சம் மெதுவா போப்பா. ஆக்கியோ, மெதுவா ஸ்லோ. அம்மா திருநீர் கொடுக்குறேன்னு பயத்தை கொடுத்துடாத, பேரை கொடுத்துடாதப்பா. எங்களுக்கு திருநீர் கொடுக்குறேன்னு பயத்தை கொடுத்துடாதப்பா. பாருங்க, ரோட பாருங்க. இந்த ரோட்ல போறோம். இப்ப யானை பார்க்கலாமா? யானை வருமா? எங்க யானை வந்தா இப்ப எப்படி ஒதுக்குறது நம்ம? அப்படியா? அப்பா இங்க பாருங்க, ரோடே கிடையாதுங்க. இதில் போனால் திருடு சொல்லி கூட்டி வர்றாங்க. திருடி
அடிக்கிறது காலையில போலாங்கிறீங்களா? அப்பப்பா இந்த பாருங்க இந்த ரோடு தான். அதான் எனக்கே தெரியுது எல்லாரும் அப்பா வந்தா இவ்வளவுதான் எண்டு பாயிண்ட் தானா? வியூ பாயிண்டா? அப்பப்பா எங்க எங்க அதுவும் ஆஃப் ரோடா? அப்பப்பா முடிச்சு வெளியில இறங்குற வரைக்கும் ஆஃப் ரோடு தானே. இப்போ என்ன வியூ பாயிண்ட்? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சத்தம் ஃபர்ஸ்ட் பாயிண்டா? ஓகே 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 ஓகே. அப்பா இப்போதான் சத்திரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். சத்திரம் ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுங்க. ஆஃப் ரோட்டில் வந்திருக்கோம். ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருக்கோம். நம்ம 2 கிலோமீட்டரு. ஓகே, அது ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். ஹலோ, இப்போ நம்ம குமிடியில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் வந்து வணக்கம். இப்போ நம்ம குமிடியில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்தோம். ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப் ரோடு தெரியுமில்ல உங்களுக்கு? ரோடே இருக்காது. என்ன எல்லாமே வந்து பாறை, காடு, வனாந்திரத்து மேலே வண்டி வரும். ஜீப்பு. ஆமாம், ஜீப்பை ஹையர் பண்ணிட்டோம் நாங்கள் 5 பேரும். ஒரு ஜீப்புக்கு 4000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஆஃப் ரோடு மேலே வந்தோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிறது சத்திரம் வியூ பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது வந்து. ஆமாம், இப்போ இது மேலே வர்றதுக்கு எங்களுக்கு அடிவயர்லாம் கலங்கி போச்சு. இப்போ என்ன அதோட ரோடு இல்லையா? இப்போ அதை பாட்டு கீழே போகுது, மேலே வருது. ஏன் கேட்குறீங்க? அதில் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இப்போ இந்த சீனை பாருங்கள், வியூ பாயிண்ட் சீன்ஸ்லாம் பாருங்கள். அப்பா, இதுதான் கேரளா அப்படிங்கிறது கடவுள் தேசம் அப்படிங்கிறாங்க. இதை பார்க்குறப்பவே உண்மையிலேயே கடவுள் தேசம் தாங்க அது வந்து. ஆமாம், எப்படி பாருங்க, மிஸ்ட்டு போகுது பாருங்கள். அந்த மலையை ஒட்டி இந்த மிஸ்ட்டு போகுது பாருங்கள். பனி போகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் காண கிடைக்காத காட்சி, எங்கேயுமே பார்க்க முடியாது, இங்கே தான் பார்க்க முடியும். இதை பார்த்தா தான் இந்த கவிஞர்கள்லாம் பாட்டெல்லாம் அப்படியே வரும். வேகத்தோடு ஒன்றாய் நின்றோமேனு கவிஞர் பாடுறாங்க. எப்படி இந்த பாயிண்ட்லாம் கிடைக்குன்னு அதை பார்த்துருப்பாங்க அவங்கெல்லாம். பாருங்கள், வேகத்தோடு ஒன்றி நிற்கிது பாருங்கள், பசுமையாக. அதை பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து எஸ்டேட்ஸு, டீ எஸ்டேட்ஸு எல்லாம் பச்சை பசையில் காட்சி அடிக்குது பாருங்கள். இது ஒரு வியூ பாயிண்ட். இதெல்லாம் லெமன் கிராஸ் அப்படிங்கிறாங்க. இந்த லெமன் கிராஸை வந்து நம்ம இந்த ஃபுல்லாக பிடுங்கி தேய்ச்சி பார்த்தோம்னா ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்குதுங்க. இதை வந்து மூலிகை தைலத்தை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஓகே பாருங்கள். இதுதான் வந்து இங்கே ஒரு சின்ன கடை மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே டீ காஃபி சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் இந்த வியூ பாயிண்ட். இந்த ரோடுகள்லாம் இப்படி தான் இருக்குது. பாருங்கள், இந்த ரோடுகள்லாம் பாருங்கள். இதெல்லாம் காரு ரோடு அங்கே அந்த ரோடை கொஞ்சம் காமிப்பா, மக்களுக்கு பார்க்கட்டும். இந்த பாருங்க, இதை ஏறி இறங்கி வரணும். அப்படியே ரோடுகள்லாம் பாருங்க. முன்னாடி பார்ப்போம். இந்த ரோடுகள்லாம் பாருங்க, இப்படி தான் இருக்கும் ரோடுகள்லாம். வழி நடக்க ஒரு 5 கிலோமீட்டர் இப்படி தான் வந்திருக்கோம். இந்த மேடப்படத்தில் ஏறி இறங்கி தான் ரோடு வருது. அந்த ரோடே கிடையாது. அதில் ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் வந்து. ஆமாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ மிஸ்ட்டு அது பாட்டு மேலே ஏறிட்டுருக்கு. ஒரு வியூ பாயிண்ட்டு. ஆமாம், காண கிடைக்காத காட்சி இதெல்லாம் வந்து. ஓகே, அது ஒரு டீ ஃபேக்ட்ரி நினைக்கிறேன். வந்து டீ ஃபேக்ட்ரி பார்த்துங்க. டீ தயாரிக்கும் தொழிற்சாலை இது, டீ ஃபேக்ட்ரி. இந்த மாதிரி இந்த ரோடுகளில் பார்க்குறது நம்ம நடந்தே போக முடியாது. இதில் இந்த ரோட்டில் நடந்தே போக முடியாது. இதில் தான் எங்கள் ஜீப்பு ஏறி இறங்கி வந்துகிட்டு இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே பாருங்க, இப்போ யானை இருக்குன்னு சொல்கிறாங்க. யானையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த யானை இந்த தெரிந்து பாருங்க. யானை இதை வந்துச்சு. யானை பாருங்க, 4 யானை போகுது பாருங்க. ஆஹா, பியூட்டிஃபுல். பாருங்க, இதெல்லாம் ஜூம் பண்ணி பார்க்கணும். இது சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து. ஐயோ, சத்திரம் வியூ பாயிண்ட்.
சத்திரம் வியூ பாயிண்ட் இது. ஆகா, சத்திரம் வியூ பாயிண்டில் இதெல்லாம் பார்க்குறோம். பாருங்க மூமெண்ட்டாக பாருங்கள். அப்படியே 4 யானை பார்த்துருக்கோம் நாங்கள் வந்து. 1 2 3 4 யானைங்க. அந்த புல்லு தான் சாப்பாடு. இந்த லெமன் கிராஸா? அடடா, அங்கே உள்ள இல்லாமல் புல்லு இருக்கு. ஓகே சாப்பிட்ற மாதிரி பாருங்க. எல்லாமே லெமன் கிராஸ். அந்த 2 யானை மறைஞ்சிச்சு, 1 யானை மட்டும் நிற்குது. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் வியூ. யானையை பாருங்க. அந்த ஓகே, குட் குட், வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, திரும்ப யானை வந்துக்கிட்டு இருக்கு. யானை வந்துடுச்சு பாருங்க. யானை பாருங்க. 3 யானை போகுதா? 3 யானை தெரியுதா? ஜூம் பண்ணால் தான் தெரியுது. யானை போகுது பாருங்க. யானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர்ஸ், 200 கிலோமீட்டர் போகுமா சொல்கிறாங்க. இவ்வளவு பெரிய மலையில் எப்படி ஏறுது பாருங்க யானைகள்லாம். ஆஹா, பியூட்டிஃபுல். யானையின் காட்சி அசத்தலான காட்சி. இப்போ அடுத்து குமிழிலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டுங்க. இது வந்து சத்திரம் செகண்ட் வியூ பாயிண்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அப்பா, பியூட்டிஃபுல். ரோடே கிடையாது. அதில் வந்து ஆஃப் ரோடு தான் வந்திருக்கோம் நம்ம. பாருங்க, எங்கள் ஜீப்பு வந்து இந்த ரோட்டில் வருதுங்க. பாருங்க, இல்லை ரோடே கிடையாது. இதில் தான் நாங்கள் வந்திருக்கோம். பாருங்கள், மேடு பள்ளங்கள் இதெல்லாம் ஆஃப் ரோடுன்னு சொல்கிறாங்க. இதில் தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு 5-10 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் ரோடா அது.